அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட், அதாவது பார்த்தீங்கன்னா ரயில்வேலேருந்து ரீசெண்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. ஸோ சிஎன் சென்ட்ரலைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன், ஆர்ஆர்பி குரூப் டியை பற்றியான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரயில்வேயோட லெவல் 1 போஸ்ட்டு. ஸோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த போஸ்ட்டை பற்றி ஐடியா இல்லாமல் இருப்பாங்க. என்ன போஸ்ட்டு சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, ஸோ இந்த போஸ்ட்டில் போனோம் அப்படின்னா நம்ம படிச்சதுக்கான அர்த்தம் எல்லாம் போயிருமா அப்படின்னு சொல்லி நிறைய டவுட் உங்க எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இந்த நோட்டிஃபிகேஷன்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்னைக்கு மட்டும் 2694 வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14 கேட்டகரியா என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிச்சு கொடுக்குறாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ல நமக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு, ஸோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, பாத்தீங்கன்னா அந்த 14 போஸ்டிங் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த போஸ்ட் பேராமீட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட். ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் தான். அசிஸ்டன்ட்ல இது பாத்தீங்கன்னா எஸ்என்டின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எஸ்என்டின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஆக்சுவலா ரயில்வேல ஒரு டிபார்ட்மெண்ட். ஆக்சுவலா ரயில்வே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ அதுல ஒரு டிபார்ட்மெண்ட் எஸ்என்டி, சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா ரயில்வேயோட சிக்னலு. ஸோ ரயில்வேல கம்யூனிகேஷனை பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க தான் அதை கொடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். ஸோ அதுல பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் போஸ்ட். ஸோ பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த சிக்னலு, ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாக்கி டாக்கி எல்லாம் கம்யூனிகேஷன் பண்றாங்க பாத்தீங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெலிஃபோன்ஸ், ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இவங்களோட கண்ட்ரோல் தான். இவங்க தான் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த போஸ்ட் தான் இது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் அப்படின்றது நமக்கு இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒர்க் ஷாப்லேயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. அந்த சிக்னல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன் யூனிட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட். ஸோ ஒர்க் ஷாப்ல பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ரயில்வே ஒர்க் ஷாப்ஸ் நிறைய இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஜின்ஸை ரிப்பேர் பண்ணுறது, ஸோ பார்த்தீங்கன்னா வீல்ஸை வந்து ரிப்பேர் பண்ணுறது, ரயில்வேயோட எக்யூப்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணக்கூடிய, ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன் யூனிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஒர்க் ஷாப் வச்சிருப்பாங்க அதோட இன்டெகிரேட்டடாக. ஸோ அந்த ஒர்க் ஷாப்பில் என்ன பண்ணும் அப்படின்னா வேலை கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே வரக்கூடிய ஒரு துறையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து அசிஸ்டன்ட் பிரிட்ஜ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் பிரிட்ஜ்னா ஒண்ணுமே இல்லை. ஸோ ரயில்வேல ஃபுட் ஓவர் பிரிட்ஜஸ் எல்லாம் நமக்கு இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து இன்னொரு பிளாட்ஃபார்ம் கிராஸ் பண்றதுக்கு நமக்கு பிரிட்ஜஸ் பில்ட் பண்ணுவாங்க. ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, எஃப்ஓபின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த எஃப்ஓபின்றது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஸோ நமக்கு பிரிட்ஜஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வழியாக பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக் லைன்ஸ்லாம் நமக்கு கிராஸ் ஆகும், அது பாதிக்கப்படாமல். ஸோ சேர்ந்த டைம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்ஸ் பிளாட்ஃபார்ம்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா செக்யூராக இருக்கிற மாதிரி நம்ம அந்த பிரிட்ஜஸை பில்ட் பண்ணணும். ஸோ சேர்ந்த டைம் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, பில்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ அது இன்ஜினியரோட மேற்பார்வை கீழே இருக்கும். ஸோ அவங்களுக்கு கீழே அசிஸ்டண்டாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒர்க் பண்ணுவோம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன் கேரேஜ் அண்ட் வேகன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கேரேஜ் அண்ட் வேகன்றது ரயில்வே பெட்டிகள். ஸோ அந்த பெட்டிகள் மட்டும் பார்த்தீங்கன்னா அதில் கீழே நம்ம அந்த வீல்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வீல்ஸு அதோட சேர்ந்த அதோட பெட்ஸு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு தனியாக சிஎன்டபிள்யூன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நார்மலாக சொல்கிறேன், பெரிய லெவலுக்கு போவாங்கன்னா ஸோ ஒரு சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் இருப்பார், எஸ்எஸ்சின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த எஸ்எஸ்சிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜேஇ இருப்பாரு. ஜேஇக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க. ஸோ டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க. அந்த டெக்னீஷியனுக்கு கீழே யார் இருப்பாங்க அப்படின்னா குரூப் டி ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. குரூப் டி ஸ்டாஃப் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே அப்ரெண்டிஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்லாம் போறாங்கல்ல, அவங்க இருப்பாங்க. ஸோ இப்படிதான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ டெக்னீஷியனுக்கு சப்போர்ட்டிவா குரூப் டி ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் லோகோ ஷெட் டீசல் அண்ட் அசிஸ்டன்ட் லோகோ ஷெட் இன் எலக்ட்ரிக்கல். ஸோ லோகோன்றது வேற ஒன்றும் கிடையாது, இன்ஜின் தான். ஸோ ரயில்வே இன்ஜின் சொல்லி சொல்றோம்ல, அதுல பாத்தீங்க அப்படின்னா டீசல் இன்ஜினோட ஷெட் இருக்கும், லோகோ ஷெட்ஸ். ஸோ அவங்க ரெகுலர் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீக்வெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த லோகோவை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதில் பிரேக்ஸ் கரெக்டாக அப்ளை ஆகுதா, ஸோ அங்கே இன்ஜின் ஆயில் கரெக்டாக இருக்கா, பெட்ரோல் டேங்க்ஸ் கரெக்டாக இருக்கா, ஸோ வீல்ஸ் கரெக்டாக இருக்கா, அங்கே இருக்கக்கூடிய அந்த மோட்டார்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ அது டீசல் இன்ஜினுக்கு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ ஷெட் டீசல். எலக்ட்ரிக்கல் இன்ஜினாக இருந்துச்சு அப்படின்னா அசிஸ்டன்ட் லோகோ ஷெட் எலக்ட்ரிக்கல். ஸோ இதெல்லாம் எனக்கு ஐடியா இல்லை சார், எப்படி சார் நான் இது படிச்சது இல்லை அப்படின்னு சொல்லி யாரும் யோசிக்க வேணாம். ஸோ நீங்க அங்க பொறுத்த வரைக்கும் அசிஸ்டண்டோட ஒர்க்கு, ஸோ லெவல் 1 போஸ்ட்ன்றப்ப என்ட்ரி லெவல் போஸ்ட். சேர்ந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ ஒர்க் நீங்க தான் உட்காந்து
பயங்கரமா மெக்கானிக் மாதிரி ஒர்க் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ அங்க சில விஷயங்கள் நமக்கு பாத்தீங்கன்னா கற்றுக் கொடுப்பாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். எல்லா வேலையும் நம்ம பார்க்கணும்னு கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உள்ளே சின்ன சின்ன இன்டகிரேட்டட் குரூப்பா பிரிச்சு வச்சிருப்பாங்க, அவங்க தான் அந்த வேலையை பார்ப்பாங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன்ஸ் எலக்ட்ரிக்கல். ஸோ எலக்ட்ரிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரயில்வேல நிறைய இருக்கு. ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் ஆப்ரேஷன்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டண்டா இருப்பாங்க. ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த ஃபீல்டு. ஓகேவா, எலக்ட்ரிக்கல்ல ஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு ஃபீல்டு இருக்கு. ஸோ அந்த ஆப்ரேஷன் ஃபீல்டுல அசிஸ்டண்டா பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வேலை கிடைக்கும். சேர்ந்துட்டு இங்கேயும் சர்வீசஸ்க்கு, ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு, ஒர்க் ஷாப்க்கு, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ எலக்ட்ரிக்கல் ஆப்ரேஷன் சொல்லும் போது அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் எல்லாம் போது பாத்தீங்கன்னா அங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அது எல்லாமே தெரியும். ஸோ அது கரெக்டா ஆப்ரேட் ஆகுதா அப்படின்றத பார்க்கக்கூடிய யூனிட் தான் பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ற டியூட்டி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் பிவேன்னு சொல்லி போட்டிருக்காங்க. பிவேங்கிறது பெர்மனன்ட் வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலா நமக்கு ஒரு ஒரு ரூட்டை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அலாட் பண்ணிடுவாங்க. அந்த ரூட்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்க மேற்பார்வை பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கா இருக்கும். ஸோ உங்களுக்கு மேல அதே மாதிரி தான் சேம் ஜேஇ டெக்னீஷியன், குரூப் டி எல்லாம் இருப்பாங்க. ஸோ டெக்னீஷியன், அதுக்கு மேலே எஸ்எஸ்சி எல்லாம் இருப்பாங்க, பிவி எஸ்எஸ்சின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு பாத்தை கொடுத்துருவாங்க. அந்த பாத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அங்க நடக்கக்கூடிய அந்த ரயில்வே டிராக்ஸ், ஜல்லிக்கல் கரெக்டா இருக்கா, ரயில்வேயோட அந்த டிராக் லைன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிடிமானங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கா, ஸோ இது எல்லாமே பாக்குறது. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது தடைகள் எதுவும் இல்லாம அதை கிளியர் பண்ணி வைக்கிறது. ஒருவேளை அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கு அப்படின்னா அதை அப்பவே கிளியர் பண்றது. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பிவி பெர்மனன்ட் வேன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏசின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் டிஎல் அப்படின்னு சொல்லி சொல்றது வேற ஒன்றும் கிடையாது, ட்ரெயினோட லைட்னிங்கையும் ஏர் கண்டிஷனையும் பார்க்கக்கூடிய ஒரு பிரிவு தான் பாத்தீங்கன்னா டிஎல் அண்ட் ஏசின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ கம்ப்ளைண்ட்லாம் வரும் பாத்தீங்கன்னா ரயில்வே பெட்டிகள்ல பாத்தீங்கன்னா ஏசி கரெக்டா ஒர்க் ஆகல, ஸோ அதே மாதிரி ட்ரெயின்ல லைட் கரெக்டா ஒர்க் ஆகல, ஃபேன்ஸ் கரெக்டா ஓடலை அப்படின்னு சொல்றாங்களா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க கேட்டீங்க, கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இதை போய் அட்டன் பண்ணுவாங்க. சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெயினுக்கு லைட்டிங் வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்ல பாத்தீங்கன்னா செட் பண்றது, ஏர் கண்டிஷனிங் செட் பண்றது, ஸோ இந்த வேலை எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப்லயும் சேம் டைம் பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து அட்டன் பண்றது, இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜென்ரல் சர்வீசஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்லயும் பாத்தீங்கன்னா இதுல வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன் ட்ராக் மிஷின் சொல்லி சொல்றாங்க. அசிஸ்டன்ட் இன் ட்ராக் மிஷின் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்ல ஒரு பெரிய மிஷின் மாதிரி ஒரு எல்லோ கலர்ல போகும். ஸோ இவங்களோட வேலை என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இவங்க ஆக்சுவலா ஃபீல்டு ஒர்க் தான் ஃபுல்லா. இவங்க அந்த மிஷின்லயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் 20 நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிராவல் பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொரு லிமிட்டுக்கும் நடுவில் ஒவ்வொரு மிஷின் வச்சிருப்பாங்க. அந்த மிஷின் கீழே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ ஒருத்தங்க 2 பேர் கிடையாது, நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மேல இன்ஜினியர் இருப்பாரு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரயில்வேல அந்த ஜல்லிக்கல்ல கிரைண்ட் பண்ணி கொடுக்கறது, ஸோ டிராக்ஸ் கரெக்டா இருக்கா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு அந்த எலக்ட்ரிக் லைன் இருக்கு பாத்தீங்கன்னா அதுக்கும் ட்ராக்குக்கும் நடுவில் கேப் கரெக்டா இருக்கா, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரயில்வே டிராக்ஸ்ல எதுவும் டிஃபெக்ட் இருக்கா, எதுவும் கிராக்ஸ் இருக்கா, அது எல்லாமே அந்த மிஷின் பார்க்கும். ஆக்சுவலா ஒரு நாளைக்கு 3 to 5 கிலோமீட்டர் தான் அந்த வண்டியை மூவ் ஆகும், பொறுமையா மூவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ எல்லாம் செக் பண்ணி அது கரெக்டா இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ அந்த ட்ராக் மிஷின்ல ஒர்க் பண்ணக்கூடிய அசிஸ்டண்டா உங்களுக்கு வேலை கிடைக்க சான்சஸ் இருக்கு இதுல. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் இன் டிஆர்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இவங்க வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இன்ஜின் ஒர்க்கு சேர்ந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா மேல இந்த சப்ளை போகுது பாத்தீங்களா, ஸோ இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த அந்த லைன் எலக்ட்ரிக் லைன் இருக்கு பாத்தீங்களா, அதுல கரெக்டான சப்ளை வருதா, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கரெக்டா நமக்கு அந்த சப்ளை கொடுக்குதா, அதுல கரெக்டான அளவுக்கு எல்லாம் போகுதா, ஸோ அதே மாதிரி அதை கரெக்டா வந்து புதுசா பில்ட் பண்றப்ப கரெக்டா பில்ட் பண்றது எல்லாமே இந்த டிராக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷனோட வேலையா கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பாயிண்ட்ஸ்மேனுக்கு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது உட்கார்ந்த இடத்துல வேலை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஷெட் மாதிரி போட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சிருவாங்க. இப்போ அந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஒரு லைன்ல இருந்து இன்னொரு லைன் கிராஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி. ஸோ அந்த இடத்துல கரெக்டா அந்த வீல் அலைன்மெண்ட் ஆகி போகுதா, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அது கரெக்டா அந்த ட்ராக்ஸ் வந்து கரெக்டா டேர்ன் ஆகி போற மாதிரி கரெக்டா அலைன் ஆகுதா, சேர்ந்த டைம் பாத்தீங்கன்னா வீல்ஸ்ல எதுவும் நமக்கு பாத்தீங்கன்னா கிராக்ஸ், ட்ரெயின் ரொம்ப நேரம் ஓடிட்டே இருக்கிறதுனால
அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் வீல்ஸாக மாறும். அப்போ வந்து அந்த வீல்ஸ் கரெக்டாக ரொட்டேட் ஆகாது. ஸோ அதனால ட்ரெயின் வந்து எனர்ஜியை ரொம்ப லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. அப்போ அதெல்லாம் வந்து பாயிண்ட்ஸ்மேன் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. அந்த இது இடத்துல இருந்து இந்த வீல்ஸு அதே மாதிரி ட்ராக்ஸை வந்து நல்லா கண்காணிக்கிற வேலை தான் இவங்க கொடுப்பாங்க. இவங்க ஆக்சுவலாக டிராஃபிக்கோட டிபார்ட்மெண்ட்டுக்கே வரக்கூடியவங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் மெயின்டெனர். நீங்கள் ட்ராக் மெயின்டெனர் நிறைய இடத்துல பார்க்கலாம். இவங்க மட்டும்தான் குரூப் டி ஸ்டாஃப்னு நினைக்கிறீங்க. ஸோ ட்ராக் மெயின்டெனர் அப்படின்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கையில் ஒரு சுத்தியல். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேக் ஒன்று எடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு போவாங்க பார்த்தீங்கன்னா ட்ராக்ல நடந்துட்டு. ஸோ இவங்க தான் அந்த ட்ராக் மெயின்டெனர் சொல்லுவோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கும் ஷிஃப்ட் வச்சிருப்பாங்க. மார்னிங் ஈவினிங் சொல்லிட்டு ஷிஃப்ட் வச்சிருப்பாங்க. அந்த ஷிஃப்ட் பேஸில் போய் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த ட்ராக்ஸில் வந்து அந்த நட்டு போல்ட் எல்லாம் கரெக்டாக லாக் ஆயிருக்கா. ஸோ எதுவும் பார்த்தீங்கன்னா கல் வச்சு யாரும் ஏதோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ட்ராக்லாம் போய் கல் வைப்பாங்க, ஏதாவது பண்ணுவாங்களா, அந்த மாதிரி எதாவது இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த வீல் அந்த நம்மளோட ரயில்வே ட்ராக்ஸோட அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கா, பெண்ட் ஆயிருக்குதா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்க்கக்கூடியவங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா பிவே கீழே தான், நம்ம பெர்மனன்ட் வேன்னு பார்த்தோம்ல, ஸோ அவங்களுக்கு கீழே வரக்கூடியவங்க தான். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ரூட்டை அலாட் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால அந்த ரூட்டில் போய் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ராக்கை மெயின்டைன் பண்ணுறவங்க. ஸோ அந்த ட்ராக்ஸை க்ரீஸ் இல்லைன்னா க்ரீஸ் அடிச்சு விட்றது, ஸோ ரொம்ப துரு பிடிச்சிருச்சுன்னா அதை மேலே உள்ளவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் யார் பார்ப்பாங்க அப்படின்னா அந்த ட்ராக் மெயின்டெனர் பார்ப்பாங்க. ஓவராலாக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் போஸ்ட்டாக தான் நமக்கு இருக்கும். ஓகேவா, டெக்னிக்கல் போஸ்டாக தான் நமக்கு இருக்கும். ஸோ எனக்கு இதை பற்றி ஐடியா இல்லை அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அங்கே ட்ரைனிங்ல எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு என்னன்னா போய் யாராவது இந்த குரூப் டி வேலைக்கு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கு. ஆக்சுவலா குரூப் டி எக்ஸாம்ல உள்ள போய் ஸ்டேஷன் மாஸ்டரா மாறினவங்க கூட இருக்காங்க. ஓகேவா, ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வரும், ஜிடிசின்னு சொல்லுவாங்க. ஜிடிசி எக்ஸாம்ஸ்லாம் வரும். இந்த ஜிடிசி எல்டிசி எக்ஸாம்லாம் நீங்க எழுதினீங்கன்னா ஸோ லோயர் டிவிஷன் கிளர்க் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க, கிரேட்டர் டிவிஷன் கிளர்க் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. இந்த ஜிடிசி எல்டிசி இந்த எக்ஸாம்லாம் எழுதி லெவல் 3 லெவல் 5 லெவல் 6 போஸ்ட்டுக்கு போனாங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ல பெரிய காம்படிஷன் கிடையாது. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குரூப் டி எக்ஸாம் போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ள போவாங்க. பெரிய வேகன்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டிபார்ட்மெண்ட் எக்ஸாமை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதனால யாருமே என்ன பண்ண வேணாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸாம் எனக்கு ஈஸி இல்லை, இந்த எக்ஸாம் நான் படிச்சது இல்லை, இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி என்ன பண்ண வேணாம், ஒதுக்க வேணாம். சேம் இந்த டைம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 8th பே கமிஷன் நமக்கு வரப்போகுது. இந்த 8th பே கமிஷன் வந்துச்சு அப்படின்னா சேலரி அரௌண்ட் நமக்கு 40,000 மேல கம்பல்சரியா இருக்க போகுது. இப்பவே பாத்தீங்கன்னா 30,000 வரைக்கும் சேலரி வாங்குறாங்க குரூப் டி ஸ்டாஃப்ஸ். ஸோ அது போக நிறைய அலவன்சஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு இது நல்லா இருக்கும். பொதுவாக இந்த மாதிரியான குரூப் டி ஸ்டாஃப்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஷாப்ல உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு மெக்கானிக்கல் கம்பெனியில் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ காலைல போவீங்க, ஸோ ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணுவீங்க, ஸோ ஒன்னா சாப்பிடலாம், அதுக்கு நமக்கு டைம் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா ஒன்னா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஒர்க் ஷாப் ஒர்க்குன்றப்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ட்ராக் மிஷினும். ஸோ ட்ராக் மிஷினும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு போன மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் போய் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்ம போய் தங்கி அங்கேயே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு ஸோ நீங்கள் ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 நாள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்தீங்க அப்படின்னா 20 days நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அடுத்த ஒரு 1 week உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெஸ்ட் கொடுப்பாங்க. கண்டினியூவா 1 week அந்த மாதிரி நமக்கு ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஒர்க் நல்லா இருக்கும். ஸோ நம்ம சென்னையை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி ஒவ்வொருக்கும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்என்டி ஒர்க் ஷாப்பு, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிட்ஜுக்கு எவ்வளோ, கேரேஜ் அண்ட் வேகன், லோக்கோ ஷெட்டு, பெர்மனன்ட் வே, டிஎல் அண்ட் லைட்னிங், ஸோ ட்ராக் மிஷின் இதுக்கெல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் நான் வந்து என்னோட கணிப்பில் நான் கொடுக்குறேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இஃப் நெசசரி அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணிக்க அப்படின்னா ஏற்றுக்கங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண வேணாம் அப்படின்னா போஸ்டிங் வைஸ்ல கொடுக்கறதுன்றது ஓகே தான், பிரச்சனை இல்லை. ஸோ போஸ்டிங் வைஸ் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா முதல்ல பாயிண்ட்ஸ் பண்ண சொல்லுவேன். பாயிண்ட்ஸ் பண்ண தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸை நான் கொடுப்பேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன் ஒர்க் ஷாப்ல வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, இதை நான் செகண்டா நான் உங்களுக்கு கொடுக்க நினைக்கிறேன். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா கேரேஜ் அண்ட் வேகன். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்ல இருக்கக்கூடியது. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் யூனிட்லேயும் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ இதை நான் மூணாவது கொடுக்குறேன். நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ட்ராக் மெயின்டெனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் போஸ்ட் வச்சு நான் கம்பேர் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா நாலாவது கொடுக்குறேன். இல்லை எனக்கு அதில் ஒர்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் அப்படின்னா
அப்படி இல்லாதவங்க நீங்க எங்க வந்துடலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎல் அண்ட் ஏசி ஒர்க் ஷாப்ல இங்க நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா உங்களுக்கு 4th நான் இதை கொடுக்குறேன், இதை நான் 5th கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 6th கொடுக்க போறேன். இது 6th. ஸோ பிரிட்ஜின்றது பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து 8th ப்ரிஃபரன்ஸா கொடுக்குறேன். பிரிட்ஜை நான் 8th ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். 7th என்னன்னு கேட்டீங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ ஷெட்ல வேலை கிடைக்குது பாத்தீங்களா, இது நம்ம கொடுக்கலாம். ஸோ 7th அசிஸ்டன்ட் லோகோ ஷெட்டு. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டிஆர்டி ட்ராக்ஷன் அண்ட் கண்ட்ரோல். ஸோ அதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் 9th கொடுக்குறேன். ட்ராக் மிஷின் எனக்கு 10th இருக்கு. ஸோ 11th பாத்தீங்கன்னா எஸ்என்டி நான் இதை கொடுக்குறேன். எஸ்என்டி 11th. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா நமக்கு மொத்தமே 12 போஸ்ட் தான் அவைலபிளா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இடையில 5, 7 காணும். ஸோ 12 போஸ்ட் தான் அவைலபிளா இருக்கு. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 12 நான் வந்து எதை கொடுக்குறேன் அப்படின்னா கடைசியா நான் பிவே கொடுக்குறேன். ஏன்னா பிவேல நம்பர் ஆஃப் போஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா கடைசி ப்ரிஃபரன்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா பெர்மனன்ட் வே கொடுங்க. அங்கே நான் சொல்றேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா பாயிண்ட்ஸ் மேன் கொடுக்குறேன். ஸோ எங்க என்ன பாயிண்ட்ஸ் மேனோட ஒர்க்கு நல்லா இருக்கும், ஒர்க் நேச்சர் நல்லா இருக்கும். ஸோ ரெண்டாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒர்க் ஷாப்ல ஒர்க் கொடுக்குறேன். ஸோ செகண்ட் ஸோ உங்களுக்கு 445 வேகன்சிஸ் டோட்டலா இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 3rd வேகன்சி நான் வந்து கேரேஜ் அண்ட் வேகன் இதுக்கு கொடுக்குறேன். 4th பாத்தீங்கன்னா டிஎல் அண்ட் லைட்னிங் அண்ட் டிஎல் லைட்னிங். ஸோ டிஎல் அண்ட் ஏசிக்கு நான் கொடுக்குறேன் ஒர்க் ஷாப்ல. அப்புறம் ஆன் ஃபீல்டு ஒர்க்ல நான் 5th கொடுக்குறேன். 6th பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப் கொடுக்குறேன். 7th பாத்தீங்க அப்படின்னா லோகோ ஷெட்ல ஒர்க் கிடைக்கிறது கொடுக்குறேன். 8th வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பிரிட்ஜ். ஸோ 9th வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கு நான் கொடுக்குறேன். 10th பாத்தீங்க அப்படின்னா நான் ட்ராக் மிஷின். 11th பாத்தீங்க அப்படின்னா எஸ்என்டி அண்ட் 12th பாத்தீங்க அப்படின்னா நான் 12th பாத்தீங்கன்னா பிவேக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இல்ல நான் நம்பர் ஆஃப் வேகன்சியை வச்சு நான் என்ன பண்ண போறேன், அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா பெரும்பான்மையான மெஜாரிட்டி ஒரு 80% மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இதை தான் பண்ணுவாங்க. ஓகேவா? 80 to 90% மெம்பர் என்ன பண்ணுவாங்கன்னா எதுல வேகன்சி அதிகமா இருக்கும் அதை தான் தங்களோட ப்ரிஃபரன்ஸா கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கறது அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ இது என்னோட ரெக்கமெண்டட், இதை ஃபாலோ பண்ணணும் கிடையாது, இது என்னோட ரெக்கமெண்டட். ஸோ சேம் டைம் இந்த வேகன்சில ஐசிஎஃப்ல வேலை பார்க்க கூட உங்களுக்கு சான்சஸ் கிடைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐசிஎஃப்ல ஒர்க்ன்றப்போ உங்களுக்கு அது ஒரு பெரிய மில்லையோ அல்லது பெரிய ஒரு மெக்கானிக்கல் கம்பெனிலேயோ வேலை பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் கொடுக்கும். ஸோ இதுதான் என்னோட ரெக்கமெண்டட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ இதை பத்தி இந்த குரூப் டி பத்தியான மேலும் நிறைய வீடியோகள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வர இருக்குது. ஸோ இதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா வர்ற 2ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் தேதி பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா இதுக்கான இலவச அறிமுக வகுப்பு பார்த்தீங்கன்னா 2025 இலவச அறிமுக வகுப்பு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட பிரான்ச்சஸ்ல நடக்க இருக்கு. ஸோ எல்லாரும் இதை என்ன பண்ணிக்கோங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்க போகுது அப்படின்னா இந்த எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஸோ இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி போனவங்களோட ஐடியாலஜி என்ன, இந்த ஒர்க் நேச்சர் எப்படி இருக்குது, அவங்களோட ப்ரமோஷன் எப்படி இருக்குது, அவங்களுக்கு சேலரி என்ன மாதிரி கொடுக்குது, என்னென்ன அலவன்ஸ் கிடைக்குது, சேர்ந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க்கை செலக்ட் பண்றதுனால வேற என்ன பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குது, எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி கரெக்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெகுலராக அதை வாட்ச் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கான பயனுள்ள தகவல்கள் இதில் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.